மகாராஷ்டிரா நகராட்சி தேர்தலில் ஒரு புதிய அரசியல் திருப்பம் ஏற்பட இருக்கு. 20 ஆண்டுகளுக்கு அப்புறமா ஒரே குடும்பத்தை சேர்ந்து இருக்கக்கூடிய 2 தலைவர்கள் மறுபடியும் இணையறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் சிவசேனா அதோட எம்என்எஸ் உடைய கடந்த காலம் எதிரிகளா இருந்தாலுமே இன்னைக்கு கூட்டணி ஆகிறாங்களா? அதுக்கான காரணம் என்ன? இந்த கூட்டணி அப்படின்றது மராத்தியுடைய அடையாளத்தை மறுபடியும் கொண்டு வரதுக்கான நம்பிக்கையா, இல்ல மத்திய அரசுடைய இந்த இந்தி திணிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான எதிர்ப்பான அரசியலா அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி ஏன் பங்கேற்கல அப்படின்றதும் அவங்க பாராளுமன்றத்தில் ஒருங்கிணைந்து செயல்பட்டதாலுமே ஆனா இங்க ஏன் இப்ப இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற கேள்வியோட மும்பை, தானே, நாசிக், சம்பாஜி நகர் இந்த மாதிரியான பெருநகரங்கள்ல மராத்தியர்கள் மறுபடியுமே அவங்களுடைய உரிமைகளை கோர ஆரம்பிக்கிறாங்களா அப்படின்றதும், இது வெறும் ஒரு உள்ளாட்சி தேர்தலாக இல்லாம மராத்தி மானுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடையாளத்துக்கான போராட்டமா இருக்குமா அப்படின்றதும், பால் தாக்கரே உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த அரசியல் பாரம்பரியம் அப்படின்ற விஷயம் இப்போ உத்தவ் ராஜ் தாக்கரே அவர்களுடைய கூட்டணியா மறு உருவமா வெளிப்பட போகுதா அப்படின்ற ஒரு கேள்வியோட இந்த புதிய கூட்டணி அப்படின்றது பாஜக தலைமையிலான தேசிய அடையாளத்துக்கான அரசியலுக்கு ஒரு பதிலா அமைய போகுது அப்படின்ற ஒரு பார்வையோட மக்கள் கிட்ட இந்த விஷயத்தை ஏற்கப்படுமா, இல்ல கடந்த கால வேறுபாடுகள் எல்லாத்தையும் மறந்துட்டு புதிய ஒரு ஒற்றுமையை ஏற்றுக்கொள்வாங்களா அப்படின்ற கேள்வி. மொத்தத்துல இந்த விஷயமானது ஒரு மாற்றத்துக்கான சாத்தியமா, இல்ல ஒரு தேர்தலுக்கான யுக்தியா அப்படின்றத பத்தின முழுமையான பின்னணியும் இதை பத்தின கருத்துக்களும் இதுக்கான பதில்களையும் தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கோப்பாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. மகாராஷ்டிராவில் எதிர்பார்க்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த உள்ளாட்சி தேர்தல்கள் மாநில அரசியல்ல ஒரு புதிய திருப்பு முனையை உருவாக்க இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கு. நாட்டுடைய மிகப்பெரிய நகராட்சி அமைப்புகளை ஒன்றான பீராகான் மும்பை நகராட்சி, அதாவது பிஎம்சி உட்படவே பல முக்கிய நகரங்கள்ல தேர்தலுக்கு தயாராகி இருக்கு இப்போ. ஆனா இந்த தகவல்ல முக்கியமான விஷயமாக குறிப்பிடத்தக்கதாக இருக்குது என்ன அப்படின்னா, தேசிய அளவிலான அமைச்சிருக்கக்கூடிய இந்திய கூட்டணிக்கே இந்த முறை இந்த உள்ளாட்சி போட்டிகள்ல இடமில்லை அப்படின்ற ஒரு செய்தி தான். இது மகாராஷ்டிரா அரசியல்ல தற்போது மிகப்பெரிய ஒரு சூழ்நிலையில முக்கியமான விஷயத்துடைய வெளிப்பாடாக பார்க்கப்படுது. இப்போ சிவசேனா தலைவராக இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே, அதோட எம்என்எஸ் உடைய தலைவராக இருக்கக்கூடிய ராஜ் தாக்கரே ஆகியோர் 2 பேருமே கடந்த 2 தசாப்தங்களாகவே ஒரு விதமான ஒரு பிளவுகளுக்கு பின்னாடி இருந்தாலுமே கூட இப்போ இந்த இருவருடைய மறைமுகமான ஒரு சேர்க்கையான முடிவு அப்படின்ற விஷயம் இது வெறும் ஒரு தேர்தலுக்கான கூட்டணியாக இல்லாம இதுக்கு மாறா இது ஒரு மராத்தி அடையாளத்துடைய அரசியலுடைய மீள்பிறப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு முக்கியமான முன்னோடி கருத்தையும் இந்த இடத்துல வைக்கிறதாக இருக்கு. அதோடவே சஞ்சய் ராவத் இதை பத்தின சில விஷயத்தை கூறி இருக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, மக்களுடைய இடத்துல இன்னைக்கு ஒரு பெரிய அரசியல் விழிப்புணர்வுன்ற விஷயம் உருவாகி இருக்கு. இந்திய தேசிய அளவிலான ஒரு அடையாளத்தை, அதாவது ஹிந்தின்ற ஒரு அடையாளத்தை திணிக்கிறதுக்கான முயற்சிக்கு பாஜகவுக்கு எதிராக மராத்தியர்கள் தாங்கள் அடையாளத்தையும் மொழியையும் பண்பாட்டையும் காக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறாங்க. இதனாலதான் சேனாவும் அதோடைய எம்என்எஸ் கூட்டணிக்கு மக்கள் கிட்ட இருந்து ஒரு அழுத்தம் அதிகரிச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிவிச்சிருக்கிறாரு. இதோடவே இந்திய அரசியல்ல மொழி அடையாளம் அப்படின்ற ஒரு விஷயம் காலந்தோறுமே விவாதிக்கக்கூடியதற்கான ஒரு விஷயமாக இருந்துட்டு தான் வருது. மகாராஷ்டிராவிலையும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மும்பை மாநகரத்துல ஹிந்தி பேசக்கூடிய குடியினருக்கு எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கு. அதுவும் கடந்த சில ஆண்டுகள்ல அப்படின்றத பார்க்கும்போது மிகவுமே அதிகமாகிட்டு வரக்கூடிய ஒரு சூழலை பார்க்க வேண்டியதாக இருக்கு. இது மராத்தி பேசக்கூடிய மக்களுக்கான வேலை வாய்ப்புல ஆரம்பிச்சு கலாச்சாரம், அதோடைய நிர்வாகத்துடைய பங்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே குறையறதுக்கான ஒரு பயத்தையும் ஏற்படுத்தி இருக்கு இந்த இடத்துல. இதோடைய அடிப்படையில தான் பாஜக அரசுடைய செயல்பாடுகள் அப்படின்றது ஹிந்தி திணிப்புன்ற ஒரு விஷயத்துக்கான முழுமையான ஒரு முயற்சிக்கையும் விவரிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்துக்காக அடிப்படையில் இது அமைஞ்சிருக்கு அப்படின்றது தான். இந்த எண்ணத்துக்கான ஒரு விஷயத்தை எதிர்த்து தான் உத்தவ் மற்றும் ராஜ் தாக்கரே ஆகிய இருவருமே மறுபடியும் ஒரு மராத்தி அடையாளத்துக்கான அரசியலை உருவெடுக்கிறதுக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயமானது பால் தாக்கரேவுடைய காலத்துல மராத்தி மானுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொள்கைக்கு திரும்ப செல்லக்கூடிய ஒரு முயற்சியாக தான் இப்போ நடக்கக்கூடிய இந்த சூழலானது பார்க்கப்படுறதாகவும் இருக்கு. மக்களவை மற்றும் சட்டமன்ற தேர்தல்களை பாஜக மோடி அலைக்கு எதிராகவே ஒரு விரிவான ஒற்றுமையை உருவாக்குறாங்க தான் என்டிஏ கூட்டணி ஏற்படுத்தி இருக்கிற ஒருக்கான அடிப்படை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா
உள்ளாட்சி தேர்தல்களில் இயங்கல இருக்கக்கூடியது முற்றிலுமாகவே வேறுபட்டதாக இருக்குது அப்படின்றது தான். இதில் உள்ளூர் பிரச்சனைகள், நெருக்கமாக இருக்கக்கூடிய சமூக அரசியல் பிணைப்புகள், அதோட இடத்துக்கேற்ப வேறுபடக்கூடிய வாக்காளர் திசைகள் எல்லாமான விஷயங்கள் எல்லாமே முக்கியமான ஒரு பங்கை வகிச்சிருக்கிறதாக இருக்குது. இது குறித்து இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை விளக்குற போல தான் சஞ்சய் ராவத் அவர்கள் சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, இந்திய கூட்டணி உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பொருந்தாத ஒரு விஷயமாக இருக்குது. இதை மாநில அரசியலில் தனித்தன்மையுடைய இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக வேணும் அப்படின்ற விஷயத்தை கூறியிருக்கிறாரு. இது மாதிரியான நிலைப்பாட்டில் தான் காங்கிரஸ் கட்சியும் தற்போது தன்னுடைய தனிப்பட்ட ஒரு அணுகுமுறையை திட்டமிட்டிருக்கிறாங்க அப்படின்றதும், சில பகுதியில் சுயேட்சை தேர்தலையும் இவங்க பங்கேற்க தயாராக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இப்போ வெளியாகி இருக்கு. இதோடவே இப்போது சிவசேனா மற்றும் எம்என்எஸ் இணையக்கூடிய இந்த நகராட்சிகள் பட்டியலில் பிஎம்சி மட்டும் இல்லாமல் தானே, நாசிக், நவி மும்பை, சமீபத்தில் பெயர் மாற்றப்பட்டிருக்கக்கூடிய சம்பாஜி நகர் ஆகியவங்க எல்லாமே இதில் ஒரு அடக்கமான இடங்களாக இருக்குது. இந்த நகரங்களில் மராத்தியுடைய ஆதிக்கம் வலுவாக இருக்கிறதால அப்படின்றதால இந்த கூட்டணி பெரிய ஒரு ஆதரவை ஈர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் பார்க்கப்படுது. முந்தைய தேர்தல்களில் தனித்தனியாக போட்டிட்டு இருந்த சிவசேனா மற்றும் எம்என்எஸ் இப்போ பொதுவான ஒரு நோக்கோட ஒன்றிணைஞ்சிருக்கிறதால எதிர்கால மாநில அரசியலுக்கு ஒரு புதிய ஒரு கட்டமைப்பு உருவாகிறதுக்கான விஷயங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரியான இடத்துல ஒரு சந்தேகம் இல்லை அப்படின்ற விஷயமும் பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழலாக இப்போ அமைஞ்சிருக்கு. மேலும் மும்பையில் அரசியல் வரலாற்றில் பால் தாக்கரே ஒரு தனித்த ஒரு நிழலாக நின்றிருந்தார். அவர் நிறுவியிருக்கக்கூடிய இந்த சிவசேனா அப்படின்றதுடைய துவக்கத்தில் பூரணமான மராத்தி மக்களுடைய உரிமைகள், வேலை வாய்ப்பு, இதுக்கான அடையாளம், குறிப்பாக அரசியல், இந்த மாதிரியான ஆகியவற்றை எல்லாமே முன்னிலைப்படுத்தியதாக இருந்துச்சு. அதுதான் மராத்தி மானூஸ் அப்படின்ற ஒரு அடையாளத்தை அவர் வடிவமைச்சிருந்தார். இப்போது அரசியல் ரீதியாக மட்டும் இல்லாமல் கலாச்சாரம், மொழி, குடியுரிமை ஆகிய அடிப்படைகளில் எல்லாத்துலேயுமே ஒரு முழுமையான சமூக மாற்றத்தை நோக்கி தான் அவர் பயணிச்சிருந்தார். இன்று அவருடைய வாரிசுகளாக இருக்கக்கூடிய இந்த உத்தவ் தாக்கரே மற்றும் ராஜ் தாக்கரே அவர்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு அப்புறமா ஒரே நோக்கோட ஒன்றிணைஞ்சு அந்த அடையாளத்தை மறுபடியுமே உயிர்ப்பிக்க முனைஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தான் இப்போ இருக்குது. இந்த விஷயமானது வெறும் 2 கட்சிகளுக்கிடையே இருக்கக்கூடிய தேர்தல் கூட்டணியாக இல்லாமல் இந்த விஷயமானது ஒரு மராத்தி அரசியலுக்கான மறு உருவமாக இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தும் பார்க்க வேண்டிய இடமாக இருக்குது. உத்தவ் தாக்கரே தலைமையில் இருக்கக்கூடிய இந்த சிவசேனா, அதோடவே ராஜ் தாக்கரே தலைமையில் இருக்கக்கூடிய எம்என்எஸ் கட்சிகள் எல்லாம் ரெண்டுமே கடந்த காலத்தில் எத்தனை பிரச்சனைகள், மோதல்கள், பார்வை வேறுபாடுகள் இப்படி இருந்தாலுமே இன்னைக்கு அவங்களுடைய ஒரே நோக்கம் அப்படின்ற விஷயம் இணையிறது அப்படின்றது எதிர்பாராத ஒரு அரசியல் திருப்பமாகவே பார்க்கப்படுது. இந்த கூட்டணி இந்தி திணிப்பு மற்றும் பாஜகவுடைய ஏகாந்திர அரசியல் நோக்கங்களுக்கு எதிராக ஒரு பிராந்திய அடையாள எழுச்சியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு வகைப்படுத்தப்படுறதாக இருக்கு. அதோடவே பால் தாக்கரே செய்தது போலவே இந்த கூட்டணி மறுபடியும் ஒரு மராத்திக்கான அடையாள அரசியலை களத்தில் கொண்டு வரதாக இருக்கும் அப்படின்றது தான். மொழி பாதுகாப்பு, முழுமையான ஒரு குடியுரிமை உரிமைகள், அதோட பொருளாதார முன்னுரிமைகள் மற்றும் மூல நாட்டவர்களுக்கான வேலை வாய்ப்புக்கான உறுதி, இந்த மாதிரியான கோரிக்கைகள் மூலமாகவும் இது வலுப்படுத்தப்படுறதாகவும் இருக்குது. மகாராஷ்டிராவில் இப்போ நடைபெற இருக்கக்கூடிய இந்த உள்ளாட்சி தேர்தலானது பெரிய அளவுக்கான ஒரு அரசியல் சூழலுடைய முக்கிய ஒரு சோதனையாக மாற்றப்பட்டிருக்கு. இதில் மராத்தி வாக்காளர்களுடைய நிலைமை, அவங்களுடைய எதிர்பார்ப்புகள், அதோட அரசியல் எண்ணங்கள் எல்லாமே மாறி இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகமான ஒரு சூழலாகவும் இது பார்க்கப்படுது. சிவசேனா மற்றும் எம்என்எஸ்க்கு இடையே உருவாகியிருந்த இந்த புதிய கூட்டணி முற்றிலுமாகவே இந்த தேர்தலில் மிக முக்கியமான ஒரு ஆசிட் டெஸ்ட் மாதிரியான விஷயமாக பார்க்கப்படுறதாகவும் இருக்குது. எளிமையாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மக்கள் ஆதரவை இவங்க வெற்றிகரமாக ஈர்க்க முடியுமா அப்படின்ற ஒரு மாதிரியான விஷயத்த நிரூபிக்க வேண்டிய ஒரு முக்கியமான தருணமாகவும் இந்த இடம் பார்க்கப்படுது. இந்த கூட்டணி வெற்றி பெற்றாங்க அப்படின்னா இது பாஜக தலைமையிலான அரசாங்கத்துக்கு எதிராக உருவாகி இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றத்துக்கான சாத்தியக்கூறத்தை காட்டக்கூடிய இடமாக அமைஞ்சிருக்கு. குறிப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வரவிருக்கக்கூடிய மாநில சட்டமன்றம் மற்றும் மக்களவை தேர்தல்களில் மராத்தி அடையாளத்துடைய அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான புதிய பாதையை உருவாக்குறதுக்கான ஒரு முக்கிய அறிகுறியாக இந்த விஷயம் அமையறதுக்கான முழுமையான வாய்ப்பையுமே நம்ம பார்க்க வேண்டிய இடமாக தான் இந்த சூழல் இப்போது நிகழ்ந்திருக்கு. ஸோ இந்த மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தல்கள் எல்லாமே ஒரு மாநில தேர்தலாக தொடங்கி தேசிய அரசியல் வட்டாரங்களையே பாஜக மற்றும் இந்திய கூட்டணிகளுக்கிடையே ஒரு புதிய
சமீபத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தடங்களை உருவாக்கக்கூடிய முன்கணிப்பாக வந்து இந்த இடம் வந்து மாறி இருக்கு. மராத்தி அடையாளம் அரசியல் மறுபடியுமே முக்கியத்துவம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் உத்தவ் மற்றும் ராஜ் தாக்கரே ஆகியோர் வந்து சேர்ந்து எடுத்திருக்கக்கூடிய இந்த புதிய ஒரு பாய்ச்சல் அப்படின்ற விஷயம் முற்றிலுமாகவே வெறும் தேர்தலுக்கான ஒரு கூட்டணியாக மட்டும் இது இல்லை அப்படின்ற விஷயத்தை திரும்பவே நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழல் அது தள்ளப்பட்டதாகவும் இருக்குது. இது ஒரு சமூக அரசியல் அலை அப்படின்ற விஷயத்துக்கான இடமாகவும் காணப்படுறதாகவும் இருக்குது. இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் கோபாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.